தேசத்தின் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். எழில்மிகு ஈழத்தின் வளம்மிகு யாழ்மண்ணின் அச்சுவேலி வடக்கிலிருந்து கதிரவேல் ஜோதிடம். இன்றைய பதிவில் நேத்திரம் ஜீவன் தொடர்பில் பராபர வருஷம் ஆடி மாதம் 1ஆம் நாளிலிருந்து 19ஆம் நாள் வரையான காலப்பகுதிக்கு, அதாவது 2026 ஜூலை 17ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி வரையான காலத்துக்கான நேத்திரம் ஜீவன் தொடர்பான விவரங்களை கடந்த 21 ஜூலை 2026 நான் பதிவிட்டிருந்தேன். அந்த பதிவின் தொடர்ச்சியாக 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரையான காலப்பகுதி, அதாவது பராபர வருஷம் ஆடி மாதம் 20ஆம் நாளிலிருந்து 32ஆம் நாள் வரையான காலப்பகுதிக்கான மீதி பதிவினை இந்த இன்றைய காணொளியில் நான் பதிவேற்றம் செய்கின்றேன். பார்த்துணர்ந்து பயன்பெறுங்கள். இங்கே கடந்த பதிவில் போடப்பட்ட பட்டியல் போலத்தான் முதலாவது நிரல்ல ஆங்கில தேதியும், இரண்டாவது நிரல்ல தமிழ் தேதியும், இது ஆங்கில தேதி, இது தமிழ் தேதி, பராபர வருஷம் ஆடி மாதம், இது கிழமை, அது நட்சத்திரம், அது நேத்திரம் ஜீவனத்தின் என்று பட்டியலிட்டுள்ளேன். கவனித்து பாருங்கள். 2026 ஆகஸ்ட் 5ஆம் தேதி 20ஆம் நாள் ஆடி மாதம், பராபர வருஷம் ஆடி 20ஆம் நாள் புதன்கிழமை, அஸ்வினி நட்சத்திரம், நேத்திரம் 2 ஜீவன் அரை. 6ஆம் தேதி 21ஆம் நாள் வியாழக்கிழமை, பரணி நட்சத்திரம், நேத்திரம் 2 ஜீவன் அரை. 7ஆம் தேதி 22ஆம் நாள் வெள்ளிக்கிழமை, கார்த்திகை நட்சத்திரம், நேத்திரம் 2 ஜீவன் அரை. 8ஆம் தேதி 23ஆம் நாள் சனிக்கிழமை, ரோகிணி நட்சத்திரம், நேத்திரம் 2 ஜீவன் அரை. 9ஆம் தேதி 24ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை, மிருகசீரிடம், நேத்திரம் 2 ஜீவன் அரை. 10ஆம் தேதி 25ஆம் நாள் திங்கட்கிழமை, திருவாதிரை நட்சத்திரம், நண்பகல் 12 மணி 10 மணி வரை, நேத்திரம் இல்ல ஜீவன் அரை. இதே நாள் நண்பகல் 12 மணி 10 மணிக்கு பின்னர் புனர்பூச நட்சத்திரம் வருகிறது. இந்த புனர்பூச நட்சத்திரம் வருகின்ற நேரத்தில் நேத்திரம் இல்லை ஜீவன் அரை. 11ஆம் தேதி 26ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை, புனர்பூச நட்சத்திரம் முற்பகல் 10:39 வரை நடப்பில் இருக்கும். அந்த நேரத்தில் நேத்திரம் இல்லை ஜீவன் அரை. அதே நாள் முற்பகல் 10:39க்கு பின்னர் பூச நட்சத்திரம் நடப்புக்கு வரும். அந்த நேரத்தில் நேத்திரம் இல்லை ஜீவனும் இல்லை. 12ஆம் தேதி 27ஆம் நாள் புதன்கிழமை, பூச நட்சத்திரம் முற்பகல் 9 மணி 17 வரை நடப்பிலே இருக்கு. அந்த நேரம் நேத்திரமும் இல்லை ஜீவனும் இல்லை. அதே நாள் 27ஆம் தேதி 27ஆம் நாள் முற்பகல் 9 மணி 17 மணிக்கு பின்னர் ஆயிலிய நட்சத்திரம் வரும். இந்த ஆயிலிய நட்சத்திரம் நடப்பில் இருக்கும் போதும் நேத்திரமும் இல்லை ஜீவனும் இல்லை. 13ஆம் தேதி 28ஆம் நாள் வியாழக்கிழமை, ஆயிலிய நட்சத்திரம் காலமை 8 மணி 13 வரை இருக்கும். அந்த நேரத்திலும் நேத்திரம் இல்லை ஜீவனும் இல்லை. அதே நாள் 8:13க்கு பின்னர், காலமை 8 மணி 13க்கு பின்பு மக நட்சத்திரம் நடப்புக்கு வரும். அந்த நேரமும் நேத்திரமும் இல்லை ஜீவனும் இல்லை. 14ஆம் தேதி 29ஆம் நாள் வெள்ளிக்கிழமை, மக நட்சத்திரம் நடப்பிலே இருக்கும். முற்பகல் 7:25 வரை தான் நடப்பிலே இருக்கும். அப்ப நேத்திரம் இல்லை ஜீவனும் இல்லை.
அதே நாள் 29ஆம் நாள் காலை 7:25க்கு பின்னர் பூர நட்சத்திரம் வரும். இந்த பூர நட்சத்திரம் வரும் நாளில் நேத்திரம் இல்லை, ஜீவன் அரை ஜீவன். அடுத்த 15ஆம் தேதி 30ஆம் நாள் சனிக்கிழமை பூர நட்சத்திரம் நடப்பில் இருக்கும் காலம் காலம் 7 மணியிலிருந்து 3 மணி வரை நடப்பில் இருக்கும். அப்ப நேத்திரம் இல்லை, ஜீவன் அரை. அதே நாளில் 7 மணி 3 நிமிஷத்துக்கு பின்னர் உத்தர நட்சத்திரம் வரும். இந்த உத்தர நட்சத்திரம் வரும் நாளில் நேத்திரம் இல்லை, ஜீவன் அரை. அடுத்து 16ஆம் தேதி 31ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை உத்தர நட்சத்திரம் காலை 7 மணி 6 நிமிஷம் வரை நடப்பில் இருக்கும். அந்த காலத்தில் நேத்திரம் இல்லை, ஜீவன் அரை. அதே நாள் 7 மணி 6 நிமிஷத்துக்கு பின்னர் காலை 7 மணி 6 நிமிஷத்துக்கு பின்பு அத்த நட்சத்திரம் நடப்புக்கு வந்துடும். அப்போது நேத்திரம் உண்டு, ஜீவன் அரை. அதே நாள் அத்த நட்சத்திரம் ஓகே. 17ஆம் தேதி 32ஆம் நாள் திங்கட்கிழமை அத்த நட்சத்திரம் 7 மணி 39 நிமிடம் வரை நடப்பில் இருக்கும். அப்போது நேத்திரம் இல்லை, ஜீவன் உண்டு. அதே நாள் 17ஆம் தேதி 32ஆம் நாள் திங்கட்கிழமை காலை 7:39 பிற்பாடு 7:39 பிற்பாடு சித்திரை நட்சத்திரம் நடப்பில் இருக்கும். அப்போது நேத்திரம் உண்டு, ஜீவன் அரை. இந்த நேத்திரம் ஜீவன் என்னென்ன இது காரியங்களுக்காக பாவிக்க வேண்டும் என்பதை முன்கூட்டியே நான் உங்களுக்கு அறிவுறுத்தியிருந்தேன். திரும்பவும் நான் இதிலே பட்டியலிட்டிருக்கிறேன், எழுதி காட்டியிருக்கிறேன். சுப முகூர்த்தத்துக்கு கவனிக்க வேண்டியது இந்த நேத்திர ஜீவன். வளகாப்பு செய்யும் போது, கண் சிகிச்சை பண்ணும்போது, பிரசவத்துக்கு நாள் குடிக்கும் போது, இப்போ எல்லாம் பிரசவத்துக்கு நாங்கள் எங்களுடைய மக்கள் நாள் குறித்து தான் பிரசவம் நடக்கும். அப்போ அந்த காலத்துக்கு இந்த நேத்திர ஜீவன் கவனத்தில் கொள்வது சிறப்பு. சாந்தி முகூர்த்தம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது சாந்தி முகூர்த்தம், இந்த வளகாப்பு, பிரயாணம், புதுமண விழா, சத்திர சிகிச்சை. இப்போ திட்டமிட்டு செய்யப்படுகின்ற சத்திர சிகிச்சை, அதாவது ஒரு நாள் குறித்து சத்திர சிகிச்சை செய்வதாக இருந்தால் இந்த நேத்திரம் ஜீவனை கவனித்து செய்வது சிறப்பாக இருக்கும். இப்போது எங்களுடைய யாழ் மண்ணில் இருந்து வெளிவரக்கூடிய வாக்கிய பஞ்சாங்கத்திலிருந்து பகுத்து தொகுத்து பட்டியலிட்டு இருக்கின்றேன். இதை என்னுடைய மக்கள் இலகுவாக பார்த்து பயன்பெற வேண்டும் என்பதற்காக இதை பதிவு செய்கின்றேன். இது மாதம் உங்களுக்கு நான் பதிவு செய்வேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.